சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம ரவி இருந்துட்டு வாசுதேவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்மளுடைய நிலமை அவங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக போயிடுச்சு இல்லப்பா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகமே சுயநலவதப்பட்ட உலகமாக தான் இருக்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாசுதேவனுக்கு அந்த நம்ம ரவியை வீட்டோட மாப்பிள்ளையா ஆக்கணும்னு சுயநலம், அந்த சிந்தாமணிக்கு நம்மளை நடுத்தரவில் நிப்பாட்டி வீட்டை எடுத்துக்கணுன்ற ஒரு சுயநலம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் ஏன் உன் பொண்டாட்டிக்கு சுயநலம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே மீனா இருந்துட்டு எனக்கு என்னத்த சுயநலம் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, அந்த சிந்தாமணி தான் நீ பதவியை ராஜினாமா பண்ணாக்க மீட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறதில்ல, வீடை ஜப்தியில் இருந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல. ஆனால் நீ தானே உன்னோட சுயநலத்துக்காக நீ இன்னும் பதவியை ராஜினாமா பண்ணாமல் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம முத்து இருந்துட்டு மீனா நம்ம வீட்டை பற்றி யோசிச்சு தான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணுறதா சொல்லுச்சு. ஆனால் நான் தான் மீனவை ராஜினாமா பண்ண விடலை. அவளை நம்பி அத்தனை பேரும் அந்த சின்னமணியை எதிர்த்து மீனாவுக்காக ஓட் போட்டிருக்காங்க, ஜெயிக்க வச்சிருக்காங்க. தனக்கு இனிமேலாவது எந்த நல்லதும் நடக்காதா, இந்த சின்னமணிக்கிட்ட நம்ம அடிமையாகவே இருந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மொத்த பேரும் மீனாவை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வீட்டை நாம் மீட்கிறதுக்காக அவங்களோட வாழ்க்கையில் நம்ம விளையாடக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போட்டுமே, அதை பற்றின நம்மளுக்கு அவளை என்ன இருக்குது. ஆனால் நமக்கு தேவை நம்மளுடைய வீடு. இப்படி நம்மளை நடுத்தெருவில் நின்றுட்டுருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் கூட உனக்கு பதவி பெருசாக போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீடு இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் நீயும் உன் பையனும் என்னை கேட்காம என்னோட சைனை போட்டிங்கல்ல, அப்போ யோசிச்சிருந்துருக்கணும். நம்ம வீடு இல்லைன்னா என்னடா பண்ணுவாங்கன்னா சொல்லி அப்போ யோசிச்சிருந்துருக்கணும். ஆனால் அப்பையெல்லாம் விட்டுட்டு மீனாவை நம்பி இத்தனை பேரும் மீனாவை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அந்த சிந்தாமணி சொன்ன வாக்கை காப்பாற்றிடுவாரோலா? அதெல்லாம் கிடையாது. மீனா கிட்ட ஏமாற்றி அந்த பதவியை பிடுங்கிக்கிட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற எல்லா ஆளுங்களையும் அடிமைப்படுத்திக்கணும். அந்த ஒரே நோக்கம்தான் அந்த சிந்தாமணிக்கு. மற்றபடி அதுக்கு பதவி ஆசையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மீனாவை பழி வாங்கணும், அதை மறுபடியும் கௌரவத்தோடு உட்காரணும், எல்லாரையும் அடிமைத்தனமாக வச்சிட்ருக்கணும். இது மட்டும்தான் அந்த சிந்தாமணியோட எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மீனா, இவங்க சொல்கிறதுக்காக நீ ஒன்றும் உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிடாதம்மா, அது உனக்கு ரொம்பவே முக்கியம். ஆனால் இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களோட வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே விளையாடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு நம்ம இந்த வீட்டில் கௌரவமாக இருக்கோம், இந்த வீடை விட்டு நடுத்தெருவில் போய் நின்னாலையும் சரி, நீ என் பிள்ளைய அந்த வாசுதேவனுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாவோ நான் விட மாட்டேன். என் மருமகளை அந்த பதவியில் இருந்து ராஜினாமா பண்ணவும் விட மாட்டேன். மீனா, எது வந்தாலும் பரவாயில்லம்மா, எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம். ஆனால் எக்காரணத்தை கொண்டோம் பதவியை மட்டும் நீ ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கே நான் சொன்னால் நீங்களாம் எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ரவியை உட்கார சொல்லி மீனாவை காஃபி எடுத்துகிட்டு தர சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சந்திரா இருந்துட்டு நம்ம சத்தியக்கிட்ட சொல்லி கொஞ்சம் மல்லிகை சாமானமோ, டே ஒரு நிமிஷம் இருடா, உங்ககிட்ட பணம் இருந்தால் கொஞ்சம் ஒரு 1.5 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மா, என்னோட சம்பளமே நாளைக்கு தாம்மா, என்கிட்ட இப்போ பணமும் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி. வேணாம் உங்ககிட்ட இருந்தால் கொடு, நான் திரும்ப நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் பூவில் போட்டனேடா, திரும்ப பூவெல்லாம் விற்று காசு எடுத்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படின்னா ஒரு வேலை பண்ணேன், கீழே ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிட்டு சம்மந்தி அம்மாவுக்கு மட்டும் ஒரு ஆட்டுக்கறி வாங்கி
வாங்கிட்டு வந்துடு, மற்ற எல்லாருக்கும் சாம்பார் வச்சு விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வேணா என் ஃப்ரெண்டுங்கிட்ட கேட்குறேம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடா, நீ ஹவுஸ் ஓனர்கிட்டயே வாங்கிட்டு போ, அவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் கேட்டுட்ருக்கிற நம்ம விஜயா இருந்துட்டு, இதோ ஒரு நிமிஷம் இல்லைங்க, எனக்காக யாரும் எங்கேயும் போய் கடன் கேட்டு நிற்க வேண்டாம், கடன் வாங்கின வரைக்கும் போதும், படுற கஷ்டம் வரைக்கும் போதும், இனிமேல் யாருமே யார்கிட்டேயும் ஒரு பைசா கூட கடன் வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை சம்மந்தியம்மா, உங்களுக்கு மட்டன் பிடிக்கும்னு சொல்லி மீனா சொல்லியிருக்கு, பிடிக்கும் தான், ஆனால் இப்போ நான் சாப்பிட்ற மூடில் இல்லை, அதனால் சாம்பாரும் ஏதோ பொரியல் பண்ணுறதா சொன்னீங்கல்ல, அதுவுமே போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சந்திரா சொன்ன உடனே அதான் சொல்கிறல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் சத்யா கிட்ட சொல்லி மல்லிகை சாமான் மட்டும்தாட்டா வாங்கணும், வரும்போது நானே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சத்யா இருந்துக்கிட்டு என்னம்மா இவங்க இப்போ இப்படி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்த பின்னாடி மாற்றி பேசிட்டா என்னம்மா பண்ணுறது, அதுதான் அவங்க சொல்கிறாங்கல்ல, திரும்ப நம்ம கடன் வாங்கிட்டு வந்தால் அவங்க ஏதாவது கோச்சிக்கு போகிறாங்கடா, அதனால் நம்ம கடன்லாம் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயாவை வீட்டில் சமைச்சு அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சமைச்ச சாப்பாடை விட இது நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையை எடுத்துக்கிட்டு நீயும் சமைக்கிறல்ல, அதுவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த உப்பு இல்லாத சாப்பாடவே அண்ணாமலையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சந்திரா எல்லாருமே ரொம்பவே அவசரமாக வராங்க சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவே சமைச்சிருக்கு, நீங்களும் போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்களும் சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க. விஜயாவுக்கு காரம் மட்டும்தான் இருக்குது, உப்பு இல்லை. இதுவே எல்லாரும் எப்படி ரசித்து சாப்பிட்றாங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது சம்மந்தியம்மா, நான் சமைச்சிருந்தா கூட இவ்வளோ நல்லா சமைச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்யாவையும் சொல்லி நல்ல இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு சாப்பாட்டில் காரம் மட்டும்தான் இருக்குது, உப்பு இல்லை, அதுவே எப்படிங்க சாப்பிட்டீங்க, உனக்கு சமைக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு இல்லையா, அதுவே எல்லாத்துக்கும் சரியாக போயிடுச்சு, அவங்களும் சாப்பிட்றாங்களேங்க, அதுதான் அவங்களுடைய பெருந்தன்மை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம விஜயா இருந்துட்டு ஷோரூமில் என்ன நடக்குதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு யார் வந்துட்டாங்க, எங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதான் அந்த ஃப்ராடு அந்த பார்லர்காரி தாங்க, இங்கே பாருங்கள் எப்படி சிரித்து என் பிள்ளைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு, நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன், நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே அவள் கிளம்பி போயிடுவா, உன் பையனை உட்கார வச்சு கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இருக்குல்ல மைக்கு, இதை வச்சு பேசினாவே அந்த பார்லர்காரிக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு கடையில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம ரோகிணியை பார்த்து, ஏ ஃப்ராடு, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, எவ்வளோதான் துப்பி விட்டாலே மறுபடியும் வந்து எங்கள் கடைக்கிட்டே வந்து நின்றுட்டுருக்க, என்ன பவுடரை பூசிக்கிட்டு வந்து ஆம்பளைங்களெல்லாம் மைக்கிட்டு இருக்கியா, உனனால ஆம்பளைங்க இல்லாமல் இருக்க முடியாதா, மினிக்கிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு பேசி விட்டுறாங்க. இதை கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்கு ஆசை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.